உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. Call 9842252166. பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மருத்துவ படிப்பில் சேருவதற்கு இந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் சேருவதற்கு இந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்து புதிதாக நுழைவுத் தேர்வு நடத்த கோரியும் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அல்லது நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரியும் 20 மாணவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் இந்த நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக சில மாநிலங்களில் கைது நடவடிக்கையும் நடந்துள்ளது. குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு மட்டுமே மறுதேர்வு நடத்துவது தேர்வை எழுதிய மற்ற மாணவர்களுக்கான வாய்ப்பை பறிப்பதாக இருக்கும். அதனால் இந்த ஆண்டு நீட் தேர்வை ரத்து செய்து புதிதாக தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும். நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ அல்லது தகுந்த விசாரணை அமைப்பின் மூலமாக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும். இதை தவிர குறிப்பிட்ட சில மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றது தொடர்பாக நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்தவும் உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு கருப்பு பெட்டி என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அமெரிக்காவில் இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தொழில்நுட்பங்கள் மூலம் முறைகேடு செய்ய முடியும் என்றோ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு எதிராக டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓ எலான் மஸ்க் கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது ஒரு கருப்பு பெட்டி. இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஆராய யாரும் அனுமதிக்கப்படுவது இல்லை. தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று புகார்கள் எழுந்துள்ளன. நமது தேர்தல் நடைமுறையின் வெளிப்படைத்தன்மை குறித்து தீவிர கவலைகள் எழுப்பப்படுகின்றன என்று கூறியுள்ளார். மேலும் அரசு அமைப்புகள் பொறுப்பேற்க முடியாத நிலையில் ஜனநாயகம் ஏமாற்று நாடகமாக மாறி மோசடிக்கு ஆளாகிறது என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஏற்கனவே இந்திய தேர்தலில் அந்நிய சக்திகள் தலையீடு இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என்று எலான் மஸ்க் கூறியதை ராகுல் காந்தி ஆதரித்திருப்பது தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதற்கு முன்பு பல முறை வாக்குப்பதிவு எந்திரத்தை சோதனை செய்து பார்த்தும் உச்சநீதிமன்றம் வரை வழக்கு தொடுத்தும் எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை. திமுக அமைச்சர் KN நேருவுக்கும் லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மனஸ்தாபங்கள் பொது வெளியில் வர துவங்கியுள்ளன. திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதி எம்எல்ஏவாக திமுகவை சேர்ந்த சவுந்தரபாண்டியன் இருக்கிறார். இவர் இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக 4 முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார். சில மாதங்களாக லால்குடி பகுதியில் நடக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் புதிதாக துவங்கப்படும் எந்த திட்டத்தின் துவக்க விழாவிற்கும் அந்த தொகுதி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனுக்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் தாசில்தார் அலுவலகம், கருவூலம் அலுவலகம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்வதற்காக மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமாருடன் அமைச்சர் நேரு லால்குடிக்கு சென்று சில இடங்களை பார்வையிட்டார். தான் பார்வையிட்ட இடங்கள் குறித்த தகவல்களை படங்களுடன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அமைச்சர் நேரு பதிவிட்டார். அந்த பதிவின்குள் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் இயற்கை எய்துவிட்டதால் லால்குடி தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டது என்று சவுந்தரபாண்டியன் பதிவிட்டிருந்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அறிவாலயத்திலிருந்து சிலர் சவுந்தரபாண்டியனுக்கு தொடர்பு கொண்டு பேசியதால் தன்னுடைய பதிவை சவுந்தரபாண்டியன் நீக்கியதாக கூறப்படுகிறது. தான் அந்த பதிவை நீக்கியது குறித்து விளக்கம் தர விரும்பவில்லை என்று இந்த சர்ச்சையிலிருந்து சவுந்தரபாண்டியன் ஒதுங்கிக் கொண்டுள்ளார். இந்நிலையில் இன்று திருச்சியில் ஒரு தனியார் மருத்துவமனை விழாவில் பங்கேற்ற அமைச்சர் நேருவிடம் இந்த சர்ச்சை குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அந்த கேள்விக்கு பதிலளிக்க விரும்பாதவராய் அவரிடம் அதெல்லாம் பேசியாச்சு போப்பா என்று கடிந்து கொண்டே கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் தனது பதவியை ராஜினாமா செய்ய கடிதம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் இருவருக்கும் இடையே நிலவும் பனிப்போர் வீதிக்கு வருவது முதன்முறை அல்ல. இதே லால்குடி தொகுதியில் போட்டியிட்டுதான் முதலில் அமைச்சர் KN நேரு எம்எல்ஏ ஆனார். நேரு திருச்சி தொகுதிக்கு நகர்ந்தவுடன் அவரின் பரிந்துரையில்தான் சவுந்தரபாண்டியனுக்கு லால்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்ததாகவும் அவருடைய ஆதரவில்தான் சவுந்தரபாண்டியன் 4 முறை அங்கே வெற்றி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தன்னை அமைச்சர் KN நேரு சுதந்திரமாக செயல்பட விடவில்லை என சவுந்தரபாண்டியனுக்கு மனவருத்தம் இருந்ததாக கட்சியினர் கூறுகின்றனர்.
2023 அமைச்சர் உதயநிதி லால்குடிக்கு வந்தபோது கூட தனக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என கூறி மன உளைச்சலுக்கு ஆளான சவுந்தரபாண்டியன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக கட்சி தலைமைக்கு 10 பக்கங்களுக்கு கடிதம் அனுப்பினார். இது அப்போது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவர் மட்டுமல்ல, துறையூர், முசிறி, மண்ணச்சநல்லூர், ஸ்ரீரங்கம் ஆகிய தொகுதிகளின் எம்எல்ஏக்களும் டெண்டர் விவகாரங்களில் அமைச்சர் KN நேருவின் உறவினர்கள் தலையிடுவதால் கடும் அதிருப்தியில் இருப்பதாக பேச்சு அடிபடுகிறது. 4 முறை எம்எல்ஏவான தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்பதாலும் மாவட்ட செயலாளர் பதவி கூட தனக்கு கிடைக்கவில்லை என்ற விரக்தியிலும் சவுந்தரபாண்டியன் அமைச்சர் நேருவுக்கு எதிராக இதுபோல செயல்படுவதாகவும் விமர்சனங்கள் எழுகின்றன. ஒரு சில அமைச்சர்களை தவிர அனைத்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களை மரியாதையாக நடத்துவது இல்லை என்று சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் அனைத்து கட்சி எம்எல்ஏக்களுக்கும் கடிதம் எழுதியிருந்த நிலையில் இப்போது அமைச்சர் KN நேருவுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் தான் இறந்துவிட்டதாக ஒரு எம்எல்ஏவை பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இடைத்தேர்தலை எப்படி அராஜகமாக நடத்துகிறார்கள், பணபலத்தையும் அதிகார பலத்தையும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று தேசிய பாஜக மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் இடைத்தேர்தல் என்பது எப்படி அராஜகமாக நடத்துகிறார்கள், பணபலத்தையும் அதிகார பலத்தையும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையும் மீறி மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் போட்டியிடுகிறது. அதிமுக ஏன் போட்டியிடவில்லை என்பதற்கு அவர்களே காரணத்தை சொல்லட்டும். 2026 தேர்தலில் எந்த கட்சி எப்படி ஓட்டு வாங்க போகிறது என்பதை மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் எதிர்பார்ப்பை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வரக்கூடிய 2 ஆண்டு காலம் மக்கள் பணி செய்து ஒரு வெற்றிமுகமான கூட்டணியாக மாறப்போவதில் எந்த மாற்றமும் இல்லை. தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நிற்பதற்காக ஆதரவு கொடுத்து தேர்தலில் கடுமையாக பணியாற்றப் போகிறோம். தேர்தல் என்பது ஒவ்வொரு அரசுக்கும் கட்சிக்கும் மக்கள் எப்படி மதிப்பீடு கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டுதான் என்றாலும் இந்த தேர்தலில் நாங்கள் தைரியமாக போட்டியிடுகிறோம் என்று வானதி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை இந்தியாவின் தாய் எனவும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கேரள முன்னாள் முதல்வர் கருணாகரனை தனது அரசியல் குரு எனவும் பாஜகவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ள சம்பவம் கேரள அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் கேரளாவின் திருச்சூர் தொகுதியில் கேரள முன்னாள் முதல்வர் கருணாகரனின் மகன் முரளிதரனை எதிர்த்து நடிகர் சுரேஷ் கோபி பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த சூழலில் கேரள மாநிலம் புங்குன்னத்தில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் கருணாகரனின் நினைவு சின்னமான முரளி மந்திரத்தை சுரேஷ் கோபி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள முன்னாள் முதல்வர் கருணாகரன் ஒரு சிறந்த நிர்வாகி. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தான் இந்தியாவின் தாய் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் கேரள முன்னாள் முதல்வர்கள் கருணாகரன் மற்றும் EK நாயனார் ஆகியோர்தான் தனது அரசியல் குரு என்று குறிப்பிட்ட சுரேஷ் கோபி, கருணாகரனின் நினைவிடத்திற்கு தான் வந்திருப்பதை அரசியல் ஆக்க வேண்டாம் எனவும் தனது அரசியல் குருவுக்கு மரியாதை செய்யவே அங்கு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாஜக அரசில் அமைச்சராக இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களை சுரேஷ் கோபி புகழ்ந்திருப்பது கேரள அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. தேவையில்லாத கொண்டாட்டங்களை நிறுத்திவிட்டு மக்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை முதல்வர் ஸ்டாலின் செய்யலாம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தங்கள் நிர்வாகத்தில் அரசாங்கத்தில் ஏற்படும் தோல்விகளை மக்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லாத விழாக்கள் மூலம் மறைப்பதே திமுகவுக்கு பழக்கமாகிவிட்டது. கோவையில் நடந்த அப்படியொரு விழாவில் இந்தி கூட்டணியில் இருக்கும் பலர் பேசுவது போல் அரசமைப்பு புத்தகத்தை வணங்கச் செய்ததன் மூலம் பிரதமர் மோடியை தார்மீக வெற்றியடைந்து விட்டதாக முதல்வர் ஸ்டாலினும் பேசியுள்ளார். பழக்க தோஷத்தில் தன் கையில் கொடுக்கப்பட்டிருந்த பேப்பரில் என்ன இருக்கிறது என்று கூட ஆராயாமல் முதல்வர் பேசியுள்ளார். பிரதமர் மோடி குஜராத்தின் முதல்வராக இருந்த போதிலிருந்தே அரசமைப்புக்கு தன்னுடைய மரியாதையை செலுத்தி வருகிறார். ஆனால் பிரதமர் இப்போதுதான் அரசமைப்புக்கு மரியாதை தருவதாக முதல்வர் கூறி வருகிறார். அதுவும் ஏதோ இந்தி கூட்டணி தான் பிரதமர் மோடியை அரசமைப்பிற்கு தலைவணங்க வைத்ததாக கூறியிருக்கிறார். இந்தி கூட்டணியை பொறுத்தவரை ஒரு காகிதமாக கருதப்படும் அரசமைப்பை பிரதமர் மோடி எவ்வளவு மதிக்கிறார் என்பதை முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என் கடமை.
இந்தி கூட்டணியின் அனைத்து கட்சிகளும் சேர்ந்தே பாஜக தனித்து வென்ற 240 தொகுதிகளை தாண்ட முடியவில்லை. 232 தொகுதிகளை தான் ஜெயித்தது. இதையும் நான் முதல்வர் ஸ்டாலினுக்கு நினைவுபடுத்துகிறேன். தார்மீக வெற்றி என்ற கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சமூக வலைத்தளங்களில் பதிவிடுபவர்களை கைது செய்யும் அரசை வைத்திருக்கும், மத்திய அரசின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடும் அரசை வைத்திருக்கும், அரசமைப்பிற்கு அச்சுறுத்துதல் ஏற்படுத்திய இந்தி கூட்டணியுடன் கூட்டணி வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தான் அரசமைப்பை மதிக்கவில்லை. தேவையில்லாத கொண்டாட்டங்களை நிறுத்திவிட்டு மக்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை முதல்வர் ஸ்டாலின் செய்தால் அது மாநிலத்திற்கு நல்லது என்று தெரிவித்துள்ளார். பாஜக 240 தொகுதிகளில் மட்டுமே வென்றது பிரதமர் மோடியின் தோல்வி என்றும், திமுகவின் 40 எம்பிக்களும் கருத்துக்களால் அவர்களது ஆணவங்களை சுடுவார்கள் எனவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். கோவை கொடிசியா மைதானத்தில் திமுகவின் முப்பெரும் விழா தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், மக்களவை தேர்தல் வெற்றி மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ராகுல் காந்தியின் அன்பை என்றும் மறக்க முடியாது. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்திற்கு 8 முறை வந்து பிரதமர் நரேந்திர மோடி கட்டமைத்த பிம்பத்தை ராகுல் காந்தி ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தகர்த்து விட்டார். ராகுல் காந்தி கொடுத்த இனிப்பு கணிப்புகளை பொய்யாக்கிவிட்டது. மக்களவை தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. பாஜகவால் தனித்து அரசமைக்க முடியாத நிலையை இந்தி கூட்டணி உருவாக்கியுள்ளது. கூட்டணி கட்சிகளுடன் இருப்பது கொள்கை ரீதியான உறவு. திமுகவின் கொள்கை கூட்டணியாலேயே 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடிந்தது. பாஜக 240 தொகுதிகளில் மட்டுமே வென்றது பிரதமர் மோடியின் தோல்வி. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் கூட்டணியால் மட்டுமே மோடியால் பிரதமராக பதவியேற்க முடிந்தது. 237 உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக மக்களவையில் அமர்ந்திருக்கிறோம். 40 எம்பிக்களும் நாடாளுமன்ற கேண்டீனில் வடை சாப்பிடுவார்கள் என்று சொல்கின்றனர். திமுகவின் 40 எம்பிக்களும் கருத்துக்களால் அவர்களது ஆணவங்களை சுடுவார்கள். பாஜகவிற்கு பெரும்பான்மை இருந்த போதே நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் குரல் கொடுத்தனர். தமிழக எம்பிக்களின் குரல் இனி வலுவாக நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கப் போகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு விவகாரங்களை கையில் எடுத்தும் பாஜகவால் 400 இடங்களில் வெல்ல முடியவில்லை. இந்திய அரசமைப்பை மாற்ற துடிக்கும் பாஜகவை தடுக்கும் அரணாக 40 எம்பிக்கள் இருப்பார்கள் என்று முப்பெரும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் உணர்ச்சி பொங்க பேசினார். கர்நாடகாவில் பெட்ரோல், டீசலுக்கான விற்பனை வரியை உயர்த்தி ஆளும் காங்கிரஸ் அரசு அம்மாநில மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 2022ஆம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வந்த சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு சென்ற ஓராண்டில் வரி வருவாயை அதிகரிக்க சொத்துக்களின் வழிகாட்டுதல் மதிப்பை 15 முதல் 30%, மதுபானங்களுக்கு கூடுதல் கலால் வரி 20%, புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கு கூடுதலாக செஸ் வரி 3% உயர்த்தியிருந்தது. மேலும் 25 லட்சத்திற்கும் அதிகமான எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு தனியாக வரியையும் அறிமுகப்படுத்தியது. இந்நிலையில் மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின்னர் தற்போதுள்ள பெட்ரோலுக்கான விற்பனை வரி 25.92% இருந்து 29.84%, டீசல் மீதான விற்பனை வரி 14.3% இருந்து 18.4% உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும், டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் 50 பைசாவும் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படுவதால் இந்த எரிபொருள் விலை உயர்வு மூலம் இந்த நிதியாண்டில் சுமார் 2500 கோடி ரூபாய் முதல் 2800 கோடி ரூபாய் வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய், இளைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியிருந்தார். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைத்திருந்தால் எத்தனை அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் உயர்ந்திருக்கும் என மக்களிடையே கேள்வி எழுந்துள்ளது. ஒரு வாரத்திற்கு முன் ஜம்மு காஷ்மீரில் யாத்ரீகர்கள் சென்ற பேருந்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்ட வடு மறைவதற்குள் நேற்று ஆன்மீக சுற்றுலா சென்ற வேன் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருந்து ஆன்மீக சுற்றுலாவுக்காக ஒரு குழு உத்தரகாண்ட் மாநிலம் சென்றது. ருத்ரப்பிரயாக் மாவட்டம் டைரோலி அருகே
பத்ரிநாத் ரிஷிகேஷ் தேசிய நெடுஞ்சாலை செல்லும் போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து 150 மீட்டர் ஆழமுள்ள ஆற்றில் கவிழ்ந்தது. தகவலறிந்து விபத்து நடந்த இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தற்போதைய தகவலின்படி 14 பேர் உயிரிழந்ததாகவும் மீட்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த விபத்து குறித்து உத்தரகாண்ட் மாநில முதல்வர் இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்து தொடர்பாக இரங்கல் தெரிவித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணமும் பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது.